திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைகிறதா? போதைப்பொருள் கடத்தல் மிக முக்கியமான குற்றவாளி கொடுத்த வாக்குமூலம். டெல்லி கிரைம் டிபார்ட்மெண்ட் செய்த அதிரடியான நடவடிக்கை. கூண்டோடு கைதாகும் கோபாலபுர குடும்பம். என்ன தகவல் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக போதைப் பொருளை கடத்தி வந்த திமுகவின் நிர்வாகிகள் 2000 கோடிக்கு மேலாக இந்த மாதம் மற்றும் போதைப் பொருளை கடத்தியிருப்பதாக கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்பதை விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இதில் இறுதி முடிவாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் 14 பேர் ஈடுபட்ட துரைமுருகன், KN நேரு, பொன்முடி போன்ற அமைச்சர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. விசாரணைக்காக தமிழகத்திற்கு விரைந்து வரும் காவல்துறையினர்கள் இவர்களை அனைவரும் விசாரணைக்காக டெல்லிக்கு தூக்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழகத்தில் கள்ளச்சாராயம், கொலை, கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது போதைப் பொருளும் தற்பொழுது கடத்துதல் திமுகவின் அரசாக இருக்கக்கூடிய நிலையில் ஒழுங்கு நடவடிக்கை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும், ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்றும் திடீர் முடிவை அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். அதற்கு பிறகு ஊழல் வழக்கில் சிக்கிய பொன்முடி அவர்கள் 3 ஆண்டுகால சிறை தண்டனை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் தங்கம் தென்னரசு மற்றும் KN நேரு இவர்களின் வழக்கும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பெரியசாமி அவர்கள் வழக்கும் தற்பொழுது இறுதி தீர்ப்பு இன்று மாலை வெளியிடப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவின் ஆட்சியே தற்பொழுது மிக மோசமாக இருப்பதால் ஆட்சி கலைக்கப்படுவதுதான் நியாயமாக இருக்கும் என்றும் ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்பொழுது தமிழகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கும் கடிதங்கள் கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டால் தமிழகத்தில் கலவரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள். போதைப்பொருள் கடத்தல் திமுகவின் தொடர்புடையதாக இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவி டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்றும் செய்திகள் வெளியாகுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.